உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, தேவன் இன்று ஹீலிங் சர்வீஸ் பண்ணும்படியாக எனக்கு அவர் வழி நடத்துகிறார். என்னை அவர் உந்தி தள்ளுகிறார். நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறவங்க யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இன்று அந்த பிரச்சனைகளை ஏசப்பா எடுத்துக்கொள்ள போகிறார். எப்படிப்பட்ட தலைவலியாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட எலும்பு முறிதலாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட வியாதி, நோய்கள், பலவீனங்கள், சுகவீனங்கள், கட்டிகள், எந்த இன்ஃபர்மிட்டிஸ் இருந்தாலும் தேவன் சிலுவையிலே சுமந்ததை நான் இன்று விசுவாசிக்கிறோம், வாயிலே அறிக்கிறோம். கிறிஸ்து இயேசு சிலுவையிலே எல்லாத்தையும் சுமந்து தீர்த்துட்டார். ஆமேன். அவர் ரத்தத்தை பற்றி, இயேசு ரத்தத்தை பற்றி பேச போகிறேன் இன்னைக்கு. சுகம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால. பயப்படாதீங்க. யாரெல்லாம் படுக்கையில் படுத்து கொண்டு இருக்கீங்களோ, எழுந்து காரியத்தை நடப்பீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை எழும்பி உங்கள் காரியத்தை நடக்க செய்வார். அவருடைய வல்லமை இப்போ உங்கள் மேலே இறங்க போகுது. அவருடைய தழும்புகளாக நீங்கள் குணமாயிட்டீங்க. அவருடைய அனாதி ஸ்நேகம், அன்பு நம்ம மேலே இப்போ இறங்க போகுது. யாரெல்லாம் இப்போ அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம், எனக்கு ரொம்ப உடல் சோர்வு, பயங்கர வலி, எனக்கு ரொம்ப நோய் இருக்குன்னு நான் பயப்படுறேன், வியாதி இருக்குது, வலிகள் இருக்குது, உங்கள் ஆர்கன்ஸில் பிரச்சனை, மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாதபடி ஒரு பிரச்சனை. ஓ, கர்த்தர் இன்னைக்கு உங்களை குணமாக்க அவர் வல்லவர். அவர் அன்பு நிறைந்தவர். அவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல, என் பிள்ளைகளே என்று அவர் அழைக்கிறார். என்று என் மகனே, மகளே, நான் உன்னுடைய வியாதியை சுமந்தேன் அல்லவா, ஏன் நீ கலங்குகிறாய்? உன் முகம் செத்து போக விட மாட்டேன். ஆமேன். வேதாமத்தில் சங்கீத படிக்கும் பொழுது தேவன் சொல்றார் ஒரு இடத்துல, உங்கள் முகம் செத்து போவதில்லை. இன்னொரு இடத்துல சொல்றாரு, உங்கள் முகத்துக்கு ரட்சிப்புமாக இருக்கிறாராம். அப்போ முகத்துக்கு ரட்சிப்பு அப்படின்னா உங்கள் முகத்தில் சந்தோஷம் இல்லை, உங்கள் முகத்தில் ஒரு நிம்மதியின் வெளிச்சம் காணப்படலை. உங்கள் முகம் அப்படியே என்ன சொல்லுவாங்க, அப்படியே சோர்ந்து போய் அப்படியே அதில் அழகு இழந்து போன மாதிரி இருக்கு. அவர் அழகுள்ளவர். அவர் ஏக சக்கராதிபதி. அவரை போல அழகு யாரும் இல்லை ஏசாண்டவர். ஆனால் தன் அழகையெல்லாம் சிலுவையில் தொங்கும்போது அழகுள்ளவராய் அவர் காணப்படவில்லை. நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, நாம் நல்லாக இருப்பதற்காக, நாம் ஆசீர்வாதமாக இருப்பதற்காக, நான் சுகத்தோடு பலத்தோடு இருப்பதற்காக உங்கள் சுமைய, வலி என்ற சுமைய, பாரம் என்ற சுமைய, வியாதி என்ற சுமைய, பலவீன என்ற சுமைய, வலிகளை அவர் சுமந்த, சிலுவையிலே சுமந்ததை நீங்கள் சுமக்க தேவையில்லை. இன்று அவருடைய வல்லமை உங்க மேல இறங்குது. இயேசுக்கு சொல்ல கண்புலி செவிப்போம். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் இப்போது இயேசு கிறிஸ்து ரத்தத்தை பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு மேலையும் நான் தெளிக்கிறேன். இயேசு ரத்தத்தை நான் பேசுகிறேன்ப்பா. அதை பார்த்துக்கொண்டு யாராக இருந்தால் என்ன வித பலவீன ஆர்கனில் பிரச்சனை, உறுப்புகளில் வலி, சொல்ல முடியாத நோய், வறுமை, சொல்ல முடியாத பலவீனம் அப்படின்னு சொல்லிதான் இப்போ இயேசு ரத்தத்தை தெளிக்கிறார். ஐ ஸ்பீக் த பிளட் ஓவர் தர் இன்ஃபர்மிட்டிஸ், ஓவர் தர் வீக்னஸ் அண்ட் சிக்னஸ். இட் இஸ் கான் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ஐ ரிபிக் தட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ சோதித்து பாருங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு, இது மேஜிக் கிடையாது. இயேசு ஆண்டவர் என்பது ஒரு முனிவர் கிடையாது. அவர் மனித தெய்வம் கிடையாது. அவர் தெய்வம், அவர் ஆண்டவர், சகலத்தையும் உருவாக்கின தேவர். நம்ம உறுப்புகளை உருவாக்குனாரு. நம்மளை மனுஷ உருவாக்குனது அவர்.
உருவாக்கின அவர் உறுப்புகளுக்கு ஒரு பிரச்சனைனா அவர் விட்டு விடுவாரா? நீங்கள் ஜெபிக்கும் போது, நாம் இப்போ ஜெபிக்கிறோம்ல, உங்கள் உறுப்பில், உங்கள் ஆர்கனில், உங்கள் உடம்பில், உங்கள் சதையில், நரம்பில், எலும்பில், ரத்தத்தில், உங்கள் திசுக்களில், எல்லாத்துலையும் தேவ வல்லமை, ஹிப்ஸில், ரிப்ஸில், எல்லா இடத்துக்கும் இயேசு வல்ல உச்சந்தூள இறங்குது. இயேசுவின் நாமத்தால் சுகம் உண்டாகட்டும். அதிசயமாக செய்ய போகிறாரு. பயந்து விடாதீங்க. ஆண்டவர்கிட்ட எதாக இருந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு குற்ற உணவு இருப்புமானால், பாவ உணர்வு இருப்புமானால், எதையும் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க, ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே, தேவையில்லாமல் யாராச்சுன்னா சண்டை போட்டிருந்தனா, தேவையில்லாம வார்த்தையை பேசியிருந்தனா, கசப்பு வைராக்கி வைத்திருந்தனா, தேவனே அதை எடுத்து விடும். அதை எடுத்து ரத்தத்தால் கழுவும் ஆண்டவரே சொல்லி நீ ஜெபிக்கும் பொழுது, இப்பொழுது உங்களுக்கு சுகம் உண்டாகும். இப்போது உங்களுக்கு பலன் இயேசு கிறிஸ்து நாமத்தால அவர் தழும்புகள் உச்சம் தலை உள்ளங்கால் வரை பரவட்டும், வைக்கப்படுவதாக. அவருடைய வல்லமை, அவர் அபிஷேகம், அக்கினி உங்க உச்சத்துல இறங்குவதாக, பலவீனம் மாறுவதாக, இயேசு கிறிஸ்துவினா சுகவீனம் இல்லாமல் போவதாக. உங்க உறுப்புகள், உங்க ஆர்கன்ஸ் தேவ வல்லமை இறங்கட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் கொடுக்கிறவர் உங்களை எழுந்து உங்கள் காரியத்தை திருப்பியும் மறுபடியும் போல நீங்கள் இழந்த சுகத்தை, ஆரோக்கியத்தை, வாழ்க்கையை பெற்றுக்கொள்வீங்க. நான் நெகட்டிவ் ஸ்பிரிட்டுக்கு, பிசாசுக்கு நான் மதிப்பை கொடுக்க போகிறதில்ல. அவனுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. அவனை ஏசப்பா ஒரு காலில் அவன் தலையை நசுக்கினார். போராட்டம் உண்டு தான் சொன்னார். அவன் கையில் கொடுத்துருக்காரு உலகத்தின் அதிபதியில். அவன் மன பயங்கெடுத்துறான். ஆனால் ஆண்டவருக்கு மீறி, கர்த்தருக்கு மீறி நம் சரீரத்தை அவன் தொட எடுத்துக்கொள்ள அதிகாரம் கிடையாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் இதை பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் சரி, தேவன் உங்களை நேசிக்கிறார். அவர் நேசித்ததுனால தான் அவ்வளோ பெரிய ஒரு கொடிய ஒரு பாரமான சிலுவையை சுமந்து அவர் அவமானப்பட்டு அவர் ரத்தம் சிந்தினாரே, அந்த அன்பு ஒன்று நம்மளுக்கு போதும் அல்லவா? அப்போ அவர் நம் அன்பாகவே தான் இருக்கிறார். அவர் நம்ம மேல் மிகவும் அன்பாக தான் இருக்கிறார். கேளுங்கள் தரப்படும் சொல்கிறார். இன்னைக்கு யாராலும் இதை பார்த்தீங்களா, எந்தவித இன்ஃபர்மிட்டிஸ், வீக்னஸ், சிக்னஸ், தீராத நோய், இது தீராது, பலவீனமாக இருப்பீங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் மாற்றி டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை பொய் சொல்வார். we believe the report of the Lord God. அவருடைய ரிப்போர்ட், அவருடைய சாட்சிய. whose report we believe? We believe the report of the Lord, the God who made heaven and earth. வானத்தையும் பூமியும் உண்டாயின கர்த்தருக்கு ஒத்தாசை வரும். அப்படிதான் ஒரு கண்குருடருக்கு சேற்றை தரையிலிருந்து எடுத்து அவர் உமிழ்நீரை உமிழ்ந்து நீர் உண்டாக்கி அவர் கண்களை வைத்து சீலோவாம் குளத்தில் கழுவுன்னு சொல்லும்போது அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவன் கண்கள் உடையவனாக மாறினான். பார்க்க அவனால் முடிந்தது. என் தேவனால் எல்லாம் கூடும். அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் எல்லாம் கூடும். சந்தேகத்துக்கு, பயத்துக்கு, அவிவிசுவாசத்துக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீங்கள். தயவு செய்து வரும் தான் பிசாசு. பாரு, நான் உன்னை இப்படி பண்ணிட்டேன், உன்னால் முடியாது, எழும்ப முடியாது, பார் உன் முகத்தை பார், செத்து போயிருக்கு பார் அப்படின்வான். நீங்கள் சொல்லுங்கள், என் தேவனை நான் இந்த சமயத்தில் மகிமைப்படுத்துகிறேன். என் தேவன் யார் தெரியுமா? அவர் அக்கினியான நாவுகளை உடையவர். அவருடைய மார்புல பொற்கவசம் உடையவர். அவர் அக்கினிமயமான நாவுகளுடைய அக்கினி தெய்வம். அவர் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறார். எங்களை நேசிக்கிறார். இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தரும் நேசிக்கிறார். பரிபூர்ண சுகத்தை கொடுத்துட்டாரு. உங்களுக்கு பரிபூர்ண சுகம் உண்டாகும். நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் ஆயுசு நாட்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீடித்த நாட்கள் இருந்து யோபையை போல பிள்ளைகளின் கண்டு தான் நீங்கள் கல்லறைக்கு போவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தாவே, இதை நீர் என்னை பேச வைத்தீர். அடிமையான உன் வேலைக்காரன், ஊழியக்காரன் நான் மிகவும் சாதாரண மனிதன், ஆனாலும் உமது நாமத்தின் மேல் வைராக்கியமாக இருக்கிறேன். இதை பார்த்துக்கொண்டு ஒவ்வொருத்தருக்கும் பரலோக தேவனே இயேசு கிறிஸ்து நீங்கள் சுகம் கொடுத்துட்டீங்க. சிலுவையில் முடிச்சதை
எங்களுக்கு கொடுத்துட்டீங்க, பலத்தை கொடுத்துட்டீங்க, ஆரோக்கியத்தை கொடுத்துட்டீங்க. நன்றி தகப்பனே. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஆமேன்.